நமஸ்காரம். வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலில் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் அரைச்சி விட்ட சாம்பார். இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 2 முருங்கைக்காய், நல்ல பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்து அளம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு வறுக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னா, புளி ஒரு சின்ன சைஸு, இது தனியாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு மிளகாய் 4, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் துருவல் ஒரு கப்பு ஃபுல்லாக அழுத்தி எடுத்திருக்கேன். தேங்காய் போட்டு அரைச்சி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் மிளகு சும்மா ஒரு பிஞ்சுன்னு இல்லையா, அதே அளவு தான் இது. இதை வந்து நான் மொத்த விரலை வச்சு எடுத்தால் எவ்வளோ வருமோ அவ்வளோ சீரகம் போட்டிருக்கேன் நான். மிளகாய் 4. இதெல்லாம் முதல்ல வறுத்துக்கலாம். நான் வானொலி போட்டு ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா இந்த மிளகா வந்து வறுத்துக்கிறதுக்காக. ஸோ எண்ணெய் போட்டுட்டு முதல்ல வந்து கடலைப்பருப்பு போடணும். அப்புறம் பருப்பு. இந்த பருப்பு ரெண்டும் கொஞ்சம் வந்து வறுபடணும். இப்போது இது லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. நான் இப்போது இந்த 4 மிளகா சேர்த்துடுறேன். தனியா வந்து கொஞ்சம் கூட சேர்க்கணும். இந்த பருப்பு ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ அளவு இருக்கோ அதை விட கொஞ்சம் கூட தனியா சேர்த்தா சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துறேன். இப்போ கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா எல்லாமே வறுப்பட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு தேங்காய் சேர்க்கணும். தேங்காவோட இன்னொரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இப்போ இந்த வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுது. தேங்காய் சேர்க்கணும், ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். இந்த 4 வெங்காயம், இதை வந்து பச்சையாக தான் போட்டு அரைக்கணும். இந்த பச்சையாக போட்டு அரைச்சா இந்த சாம்பார் வந்து வெங்காயம் வாசனை நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நம்ம போடுறது ஒரு 4 வெங்காயம், ஆனால் சாம்பார் வந்து ரொம்ப இந்த வெங்காய வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து பொங்கல், இட்லி, வடை எதுக்கு வேணால் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கணும். நம்ம வந்து சாம்பார் பண்ணுறதுக்கு நிறைய காய் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில காயை வந்து வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். வேக வைக்கிற காயில் இந்த முருங்கைக்காய் கூட ஒன்று. முருங்கைக்காவை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சா இந்த முருங்கைக்காயோட வாசனை அந்த தண்ணியில் இறங்கி சாம்பார் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே கத்திரிக்காய், வெண்டைக்காய் அது மாதிரி இருந்தால் அதை வதக்கி தான் போடணும். ஸோ இதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடும். இது நல்லா வேகணும். ஒரு மேக்ஸிமம் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நான் ரொம்ப சிம்மில் தான் வச்சேன். இது வெந்துடுத்து. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் முருங்கைக்காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்க போகிறேன். ஏன்னா அதில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போது புளியை கரைச்சி கொண்டு வந்து ஒரு கப் அளவுக்கு அதையும் விட்டுடுறேன். இது ரெண்டும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். வெங்காயத்தை கூட தோலை எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் மசியணும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட இதில் போட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துட்டு அந்த சாம்பாரில் சேர்க்கலாம். புளி சேர்த்தோம் கொதிக்கிறது. இப்போ நான் வந்து சாம்பாருக்கு அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இதை இதில் சேர்த்துடலாம். இந்த அரைச்ச விழுத நல்ல வெங்காய வாசனையோட சூப்பராக இருக்குது.
நான் வந்து இந்த அரைச்சி விடுறதுக்காக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு தான் போட்டேன். அதுக்கே பாருங்கள் இது வந்து நல்லா திக்காக இருக்குது. நம்ம நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். பருப்பு இல்லாட்டி இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்தா இந்த சாம்பார் வந்து நம்ம நார்மல் சாம்பார் மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது கொதிக்கிறது. இதில் வந்து இப்போ பருப்பு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கப்பு பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இப்போ ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். திருப்பி இன்னொரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் கொதிச்சிடுது. இப்போ வந்து இதை இறக்கிட்டு இதுக்கு தாளிச்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். நான் வானலில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு வெடிச்சிட்டு 1/2 ஸ்பூன் சீரகம். நம்ம வறுத்ததில் கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டோம். இங்கேயும் கொஞ்சம் கருவேப்பிலை பண்ணிடலாம். கொஞ்சமாக இங்கே பெருங்காயப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அது மேலே இந்த தாளிச்சதை கொட்டிடலாம். இப்போ இந்த சாம்பாரை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுட சுட முருங்கைக்காய் சாம்பாரை நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே இட்லின்னா அப்படியே அந்த கட் பண்ணி சாம்பாரில் அப்படியே ஊற வச்சு சாப்பிட்டா அப்படியே சொர்க்கத்தையே நம்ம பார்த்த மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபீலு. இதை வந்து முருங்கைக்காவோட ஃப்ளேவர் அப்படியே சாம்பாரில் 100% இறங்கியிருக்கும். கொஞ்சமாக போட்ட அந்த வெங்காயத்தோட வாசனையும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கட்டாயமாக இந்த சாம்பார் நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல் தோணும். அப்படியே சும்மாவே கூட குடிக்கலாம் மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே மைல்டாக தான் இருக்குது. அதனால் அப்படியே கூட கொஞ்சம் சாப்பிடலாம். வறுத்தரைச்ச இந்த முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷுக்கும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் இந்த சாதத்துக்கு பசங்க சாப்பிட்றதுக்கும் இந்த சாம்பாரை நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சாரதா சமையலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.